ஹலோ. ஏங்க ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். போயிட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போயிட்டு வரேன். சரிங்க, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க 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 வாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக வந்திருக்கிறேன். ஜென்ரல் செக்கப்பா? ஆமாங்க. வேற ஒரு பிரச்சனை? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜென்ரல் ஒன்லி ஜென்ரல் செக்கப் மட்டும்தான். ஓகேங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹலோ மா, உங்க பேர் என்னங்க? ஹலோ சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? உமாங்க பேர். பேரு உமா. உங்க வயசு? ஹலோ, உங்க வயசு சொல்லுங்க. உங்க வயசு என்னங்க? வயசு சொல்லிட்டே ஆகணுமா? வந்துட்டீங்கல்ல, ஆமாம். சொல்லுங்க. சொல்லணுங்களா? ஆமாங்க. ஒரு 30ங்க. 30. ஹலோ மா, எந்த ஊருங்க? ஹலோ, எந்த ஊருங்க? சொல்லுங்க மேடம். எந்த ஊருங்க? திருப்பூருங்க. திருப்பூர். வந்தது திருப்பூர்ல இருந்து, ஆனா இங்கிலாந்துல இருந்து வந்த மாதிரி ஒரு சீனு. இருங்க, வெயிட் பண்ணுங்க, டாக்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிங்க சரி. ஐயோ, அரிக்குதே, சொரிதே சொரிதே, அரிக்குதே. ஏம்மா ஏம்மா, பொறுமையாம்மா பொறுமையா வந்து உட்காருமா உட்காருமா, அமைதியா உட்காருமா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பேர் என்ன? பேரு சொரி. பேரு சொரியா? பிரச்சனை முத்துப்பிள்ளை. என்னம்மா புரியலையே, பேரு சொரியா? சொல்லுமா, பேர் என்ன? பேரு முத்துப்பிள்ளைமா, பிரச்சனை சொரிமா. ஓ அப்படியா? உங்க வயசு என்னங்க? தொட்டுட்டே இருக்கிறாங்க. அம்மா அமைதியா இருமா. உன் வயசு என்னம்மா? வயசு சொல்லணுங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு 30. அப்போ ஒரு 28 போட்டுக்கோங்க. 28? ஏங்க இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு சொறி வியாதியா? இருங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சொரியாம இருக்க சொல்லுங்கம்மா. மா, 2 பேரும் அமைதியா இருங்கம்மா, அமைதியா இருமா, டாக்டர் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுமா. அரிக்குது 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 அரிக்குதே. ஏம்மா டாக்டர் எப்போ வருவாங்க? இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. என்னம்மா எந்திரிச்சிட்ட? அரிக்குதே. நல்லா நல்லா சொரிஞ்சு பாருமா. ஐயோ என்ன இல்லம்மா, ஒண்ணு சொரிஞ்சு பாருமா. அரிக்கலமா, என்ன எப்படி சொரிய முடியும்? என்னம்மா அதுக்குள்ள சரியாயிருச்சா? சரியாயிருச்சு. அரிக்குதே. அம்மா இருமா, டாக்டர் வந்துருவாங்க. பாய். அரிக்குதே. ஐயோ அம்மா டாக்டர் எப்பமா வருவாங்க? இப்போ வந்துருவாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. அரிக்குது. டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க. அரிக்குது. டாக்டர் என்னம்மா என்னம்மா? நீட்ட முடிக்கல, மடக்க நீட்ட முடியல. முடியலம்மா, எந்திரிமா. அது ஏச்சா, எந்திரிமா, இந்த பக்கம் வாமா. என்ன கால் வலிக்குதுமா, இருமா. இந்த சேர் வந்து உட்காருமா. சொல்லுமா, உன் பேர் என்ன? உன் பிரச்சனை என்ன? என் பிரச்சனை நீட்ட முடியல, மடக்க முடியல. நீட்ட முடியல மடக்க முடியலன்னு ஒரு பேரா? இல்ல, ஆமா, கால் வலிக்குதம்மா. இப்ப நீட்ட முடியல, மடக்க முடியல. ஆனா நீ பேர் கேக்குற இப்ப போய். ஏமா உன் பேர் என்ன? என் பேர் ரூபா. புஷ்பா. உங்க வயசு? வயசா 25 போட்டு. 25. சரி, எழுதிட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, டாக்டர் வந்துருவாங்க. ஜெனரல் செக்கப்புக்கு வந்தேங்க. அரிக்குது. எனக்கு கால் நீட்ட முடியல, மடக்க முடியலம்மா. அரிக்குது. கால் நீட்ட முடியல, மடக்க முடியல. அரிக்குது, கால் நீட்ட முடியல. என்னம்மா எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க, டாக்டர் வந்துருவாங்க. எனக்கு கால் நீட்ட முடியல, மடக்க முடியுது. என்னம்மா நல்லா கால்ல பாருங்க. நல்லா ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ, நான் நடனம் ஆடி சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இப்படியே போயிட்டா எனக்கு எப்படி சம்பளம்? வெயிட் பண்ணுமா, டாக்டர் வந்துருவாங்க. ஐயோ சரி, அடுத்து வர பேஷண்டாவது பல்கா இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஐயோ ஐயோ, மாஸ்க் காணுமே. ஐயோ, மாஸ்க் எங்க வச்சு தெரியலையே. ஓ மாஸ்க் எனக்கு வேணும், போமா போய் உட்காருமா. எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கூட உனக்கு தெரியல. ஒரு சென்ஸ் இல்ல, ஒரு மேனஸ் இல்ல. மா, இடத்துல வந்து உட்காருமா. காலு வலிக்குது. காலு வலிக்குது. மா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல டாக்டர் இப்ப வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. உங்க பேர் என்னங்க? ஆஹா ஆஹா, தங்கமணியா? அது இனிஷியலா? தங்கமணியா? வயசு என்ன?
காலு வலிக்குதே. 20. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, டாக்டர் வந்துருவாங்க இப்போ. இருமலு வந்துருச்சு. காலு வலிக்குது. சரியாயிருச்சா? அரிக்குது. என்னம்மா நல்லா இருமி பாருமா. இருமல் அம்மா, நீ வரப்ப எவ்வளவு இருமல் இருந்து நல்லா இருமி பாருமா. காலு வலிக்குது. அவங்ககிட்டே கொடுமா அந்த மாஸ்க். காலு வலிக்குது. ஐயோ, எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்காங்களே. டாக்டர் எப்பமா இப்போ வருவாங்க? வந்துருவாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வெயிட் பண்ணுங்க. ஐயோ வயிறு வலிக்குது. ஐயோ வலிக்குதா? வந்து உட்காருங்க, உட்காருங்க. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ஐயோ 2 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. இப்போ வந்துருவாங்க. உங்க பிரச்சனை என்ன? உங்க பேர் என்ன? ஐயோ காலு வலிக்குது. அரிக்குது. வயிறு வலி. வயிறு வலியா? அரிக்குது. சரி, என்னம்மா நைட்டு சாப்பிட்டீங்க? வலிக்குது. பரவாயில்லையே. நைட் என்ன சாப்பிட்டீங்க? 4 புரோட்டா. ஓ, 4 புரோட்டா, ஆயில் புரோட்டா. சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஐயோ, செம ஹெல்த்தியான சாப்பாடு. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாங்க, பார்த்துட்டு தான் போறீங்க. வயிறு வலிக்குது. ஜெனரல் செக்கப்புக்கு வந்தம்மா. வயிறு வலிக்குது. இருமலு வந்து. ஏமா, நீ சாப்பிட்டு இருக்கிறதுக்கு 2 நாள் கெட்டு வெயிட் பண்ணுமா, டாக்டர் வந்துருவாங்க. டாக்டர் வருவாங்க. எப்பமா வருவாங்க? இப்போ வந்துருவாங்க, ஒரே 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வயிறு வாங்க வாங்க வாங்க, வலிக்குது. உட்காருங்க. ஐயோ, நம்ம டாக்டருக்கு உள்ள வைத்தியமே தெரியாது, பல்லு வெளியெல்லாம் சுத்தமா தெரியாது. இத வச்சு பெரிய இன்கிரிமெண்ட் வாங்கிட வேண்டியதுதான். என்னமா செய்யுது? அரிக்குது. பல்லு வலிக்குதுங்க. உங்க பேர் என்ன? காலு வலிக்குது. பேர்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுமா, டாக்டர்கிட்ட சொல்லணும்ல. பிரீத்தி. பல்லு வலி. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. வயிறு ஜெனரல் செக்கப். வயிறு வலிக்குது. பல்லு வலிக்குது. அம்மா, உன்னை நம்பிதாம்மா இன்கிரிமெண்ட்டுக்குலாம் பிளான் பண்ணேன். எங்கம்மா போற? உட்காருங்க, டாக்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அம்மா வருவாங்க. இப்போ வந்துருவாங்க. ஹலோ காலு வலிக்குது. வயிறு வலிக்குது. ஹலோ டாக்டர், இப்படி வந்தவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. பேஷண்ட் ஒருத்தர் கூட இல்ல. ஒரே ஒருத்தரை மட்டும் தான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா அவங்களும் போயிருவாங்க. நான் எப்படிதான் சம்பளம் வாங்குறது? சீக்கிரம் வாங்க. கைய வலிக்குது. காலு வலிக்குது. இருமலு வருது. மெதுவா வந்து உட்காருமா. அரிக்குது எனக்கு. என்னம்மா, உங்க பேர் என்ன? என்னம்மா, பேரு தானே கேட்ட, பாட்டு பாடுறீங்களே. ஓ, மேரியா? சரி, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குது? இருங்க, டாக்டர் வந்துருவாங்க. பல்லு வலிக்குது. டாக்டர் வந்துருவாங்க, 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுங்க. ஜெனரல் செக்கப். இழுக்குதே. இருமா, டாக்டர் வந்துருவாங்க. ஏமா எப்பமா டாக்டர் இப்போ வந்துருவாங்க டாக்டர். 10 நிமிஷத்துல செக்கப்புக்கு வந்தமா. எல்லாம் அரிக்குது. இழுக்குதுமா. போமா நான் போறேம்மா. இருங்க, டாக்டர் வந்துருவாங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்கிட்டு வந்து சிரிப்போம் சிந்திப்போம். எல்லாரும் இப்போ சிரித்தோம், நாடகத்தை பார்த்து நல்லா சிரித்தோம். இப்போ சிந்திப்போம். இப்போ வந்து உமாஸ்டர் வந்து ஜென்ரல் செக்கப்புக்காக வந்திருந்தாங்க. ஆனால் மற்றவங்கள வியாதியோடு வந்து அவங்க சரியாகி போயிட்டாங்க. சென்ட்ரல் செக்கப்புக்கு வந்து சிஸ்டருக்கு வந்து எல்லா பலவீனம் வச்சது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க சரியான தற்காப்பு எடுத்துக்கிறதுனால, மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் அவர் எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுனால அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு நோய் வந்து பாதிச்சு. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு போராட்டம் உண்டு. மாமிசத்தோடும் நமக்கு வந்து ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நம்ம எதிர்ப்பதற்காக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சர்வ ஆயுதம் வேணும். அந்த சர்வ ஆயுதம் வந்து நமக்கு இருந்தால் தான் இந்த பிசாசையும் மாமிசத்தின் கிரியைகளையும் நம்ம என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். அதுக்காக வசனம் வந்து எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசை எதிர்ப்போம், ஜெயிப்போம், மாமிச கிரியைகளை சுட்டெரிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.